சிவன், பிரம்மா, விஷ்ணு என்னும் மும்மூர்த்திகளும் உறைந்திருக்கும் தெச்சனா பூமியில் தேவாதி தேவர்கள் எல்லாம் திருக்கூட்டமாக எப்போதும் அங்கே இருந்தன. வேதத்தை ஓதுகின்ற புரோகிதர்களும் அங்கு சிறந்து ஓங்கி இருந்தனர். நன்மை தருகின்ற நாதாந்த வேதத்தை நாடி மக்கள் எப்போதும் சென்றனர். அகத்தீஸ்வரரும் அங்கு சிறப்போடு அமர்ந்திருந்தார். அவரோடு இன்னும் பல மகத்தான மாமுனிவர்களும் வாழுகின்ற பூமியாக தெச்சனா பூமி இருந்தது. சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லக்கூடிய தானுமால் வேதன் அங்கே அமர்ந்திருக்கிற பூமியான தெச்சனா பூமியில் அன்பு பொருந்திய காளியும் அமர்ந்திருந்தாள். எவ்விதமான தோஷத்தையும் கர்ம வினையும் போக்குகின்ற புண்ணிய ஸ்தலங்களும் பாவத்தினால் ஏற்படுகின்ற கர்ம வினையை தீர்க்கின்ற வகையில் காசி தீர்த்தத்துக்கு நிகரான கன்னியாகுமரி தீர்த்தமும் மாது குமரியாகிய அன்னை பகவதி மகிழ்ந்திருக்கும் பூமியாக தெச்சனம் இருந்தது. பாறு படகுகள் வரிசையாக நிற்கும் அழகும், ஆணை படைகள் அலங்கரிக்கும் அழகும், சேனை படைகள் சிறப்போடு இருக்கும் அழகும், இறைவன் கொடுத்த ஆகமத்தை கூத்தின் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற அழகும், அன்னை பார்வதியால் முன்பு ஒரு காலத்தில் அன்போடு அங்கு பரிந்திருந்த இடமும், அந்த பார்வதியை ஈசன் திருமணம் செய்த இடமும், மாயனாகிய ஐயா வைகுண்டர் வந்திருந்த பூமியும், ஆயனார் கூத்து ஆடுகின்ற பூமியுமாக தெச்சனத்தின் புதுமையை இப்படி நாம் எளிதாக செப்பிவிட முடியாது. இறை சக்தியும் எல்லா வளமும் மக்கள் தர்மப்படியும் வாழ்ந்ததால் அச்சமில்லாத பூமியாக விளங்கியது. கச்சனி என்னும் ஆடையால் தன்னுடைய மார்பகத்தை மறைத்துக் கொள்கின்ற ஈஸ்வரியோடு விஷத்தை விழுங்கியதால் நீலகண்டன் என பெயர் பெற்ற ஈஸ்வரர் அமர்ந்திருக்க, பச்சைமால் நாராயணரும் முனிவர்களும் தேவர்களும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் மகாலட்சுமியும் நிச்சயமான கன்னியாகிய அம்மை பகவதியும் நிறைந்திடும் தெச்சனா பூமியானது சிறப்போடு இருக்க அதன் புதுமையை சொல்லி ஐயா சீமையினுடைய இயல்பையும் சொல்லி வருகிறார். தெச்சனா பூமியின் இயற்கை அழகோ பேரழகு. வளமான பகுதிகளில் மட்டுமே வளர்கின்ற புன்னை மரமானது அழகான மலர்களால் பூத்து குலுங்க, அந்த மலருக்குள் அமர்ந்து கொண்டு பொறிவண்டானது அழகான இசையில் ரீங்காரம் பாட, அன்ன பறவைகளானது துள்ளி குதித்து சந்தோஷத்தில் ஓடுகின்ற சோலைகளும், மிகுந்த இனிப்பு சுவையுடைய கதலி, கரும்பு, பலாச்சுளைகளை தருகின்ற மரங்களானது எந்நேரமும் பெருகி சோலைகளாக நிற்பதுவும், எங்கெங்கும் நன்மையே நடப்பதால் நாதமிடுகின்ற பேரொளியும், காலையில் உதிக்கின்ற சூரியோனின் கதிரானது பூமியில் படாதபடி அங்கு சோலைகளில் இருக்கின்ற பூவானது